ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆகா கல்யாணத்தில் எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. குழந்தை யாரோடது தெரியாமல் எப்படி நம்ம அந்த குழந்தைய வளர்க்குறது அப்படின்றதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சித்ரா தேவி அவதூறாக பேசுகிறாங்க. அதாவது குழந்தைய ராகுவன் தான் அல்லது ரகுவோ தான் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழப்பம் வந்துடுது. என்ன சித்ரா தேவி இப்படி அபாண்டமாக பொய்யெல்லாம் பேசுகிற, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கௌதமும் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய ஆள். அதை சொன்னால் ஒத்துக்கிறாமல் நீ ஒரு கதையை கட்டுக்கதையாக சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் சித்ரா தேவிக்கு பெருசாக தெரிய மாட்டேது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிற மாட்டேன், ஏன்னா நான் பார்த்துக்கிட்டேன்னா அப்புறம் என்னோட மயந்தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. கண்டிப்பாக எனக்கு இதில் எந்த உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி காயத்ரியும் சொல்லிடுறாங்க. கடைசியாக அந்த குழந்தைய யார் பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி பாட்டி கவலைப்படும் போது மகாவும் ஐஸ்வர்யா வாலண்டியாக நாங்களே பார்த்துக்குறோம் பாட்டி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், கண்டிப்பாக அந்த குழந்தை யாருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணி பேசும்போது பாட்டிக்கு ஆறுதலாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.